ஜான் கென்னத் என்கிறதான ஒரு மனுஷன் இருந்தார். அவர் ஒரு நாள் அப்படியே சோகமாக உட்கார்ந்து இருக்கிறாரு. ஏன்னா அவர் அழகு இல்லை, அவருக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது மனைவி, அதாவது நல்ல வயசாயிச்சான திருமணமாகலை, ஒன்றுமே இல்லை, அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இல்லை. ஒரு நாள் அவர் அப்படியே சோகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி உட்கார்ந்துருக்கிற பொழுது சாத்தா வந்து கேட்டான், ஜான் கென்னத், ஏன் இவ்வளவு சோகமாக உட்கார்ந்துருக்கிற, ஏன் என்னாச்சு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான். அப்போ உடனே ஜான் கென்னத் சொன்னார், அதாவது நான் பாரு எப்படி அழகு இல்லாமல் இருக்கிறேன் பார்த்தியா, எனக்கு இன்னும் திருமணமாகலை, எங்கள் அப்பா அம்மா என்னை ஏற்றுக்கொள்ளலை, எனக்கு வீடு இல்லை, அது இல்லை. அப்படிங்கிறப்போ உனக்கு என்ன வேணும் நீ சொல்லு அப்படிங்கிற பொழுது நான் முதல்ல அழகாக மாறணும் அப்படின்னு ஜான் கென்னத் சொன்னாப்பலையா. அப்போ உடனே சாத்தான் சொன்னான், உனக்கு அழகாக தானே மாறணும், நாளைக்கு காலையில் நீ தூங்கி எந்திரிக்கிற பொழுது பாரு நீ அழகாயிருவே அப்படின்னு சொன்னானா. அப்போ உடனே அதே மாதிரி ஜான் கென்னத் நைட் தூங்கினாரு. காலையில் எழும்பி போய் கண்ணாடி முன்னாடி பார்க்குறாரு, எப்படி இருக்கிறா, அழகாக இருக்கிறார். அடுத்த நாள் மறுபடியும் சாத்தான், என்ன ஜான் கென்னத் சந்தோஷமாக இருக்கிறாயா, எனக்கு ஒரு வீடு ஒன்று வேணும் அப்படின்னானா. அதுதானே, நாளைக்கு பாரு உனக்கு வீடு வரும் அப்படின்னோட வீடு வந்துருச்சு. அடுத்த நாள் மறுபடியும் வந்து ஜான் கென்னத், என்ன இவ்வளோ சோகமாக இருக்கிற அப்படிங்கிற பொழுது எனக்கு ஒன்று மனைவி ஒன்று வேணும்னு கேட்டாராம். அப்போ உடனே ஜான் கென்னத் சாத்தான் சொன்னானா, சரி சரி விடு, நாளைக்கு உனக்கு உன்னை தேடி ஒரு பெண்ணு வரும், உனக்கு திருமணமாக அப்படிங்கிற பொழுது இவன் எதையெல்லாம் கேட்டானோ, காரு கேட்டா, வீடு கேட்டா, மனைவி கேட்டா, பிள்ளை கேட்டா, சொத்தை கேட்டா, எல்லாம் இவன் கேட்டது எல்லாம் சாத்தான் கொடுத்துட்டே இருந்தான். சாத்தான் கொடுத்துட்டே இருந்தா, யோசிக்கிறோம், சாத்தான் கொடுத்துட்டே இருந்தான். அப்போ ஒரு நாள் ஒரு வெத்து பேப்பரை எடுத்துட்டு ஜான் கென்னத்துக்கிட்ட சாத்தான் வந்தானா. ஜான் கென்னத் என்ன செய்கிறேன் அப்படிங்கிற பொழுது, பாரு நான் கார் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பொழுது உடனே சாத்தான் கேட்டானா, எனக்கு இந்த வெத்து பேப்பரில் ஒரு கையெழுத்து போட்டு கூட அப்படின்னானா. என்னது வெத்து பேப்பரில் கையெழுத்து போடுறதா, எப்படி அப்படின்னோடனே சாத்தான் கேட்டானா, இங்கே பாரு, நீ என்ன அழகு இல்லைன்னு கேட்டேன், உனக்கு அழகு கொடுத்தேன், மனைவியை கேட்ட, பிள்ளையை கேட்ட, வீட்டை கேட்ட, நீ என்னவெல்லாம் கேட்டையோ அதெல்லாம் கேட்ட, நீ அதெல்லாம் கேட்ட, நான் உனக்கு கொடுத்துட்டேன். நான் இப்போ ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து தானே கேட்குறேன், ஒரே நீ இத்தனை கேட்ட நான் கொடுத்தேன், உனக்கு என்ன செய்கிறேன், கையெழுத்து தானே கேட்குறேன் அப்படிங்கனோடனே யோசித்து என்ன பண்ணுறானா, சரி கையெழுத்து, சரி இத்தனை நீ கொடுத்தேன், நீ கையெழுத்து மட்டும் தான் கேட்குறேன்னு என்ன பண்ணிட்டானா, கையெழுத்து போட்டு கொடுத்தான். அதில் எழுதி இருந்ததா, அதுக்கப்புறம் தான் எழுதுனானா சாத்தான். கையெழுத்து போட்டதுக்கப்புறம் இது எழுதுனா, ஜான் கென்னத், இனிமேல் நீ உனக்கு சொந்தமல்ல, ஜான் கென்னத், நீ இனிமேல் உனக்கு சொந்தமல்ல, நீ எனக்கு சொந்தம், உன்னையும் உன் ஜீவனையும் எனக்கு நீ கொடுத்து விட்டாய், உன் ஜீவனுக்கு நீ என்ன இல்லை அதிகாரியில், அப்படின்னா உன்னுடைய உசுருக்கு நீ உத்தரவாதி அல்ல, இனி உன்னுடைய உசுருக்கு நான் தான் உத்தரவாதி, நான் உன்னை எப்படி ஆளுகை செய்கிறனோ அப்படிதான் நீ நடக்க வேண்டும் என்று அந்த வெத்து பேப்பரில் எழுதிருந்துச்சு. அதுக்கு கீழே ஜான் கென்னத் என்ன ஆய்ந்தாரே, கையெழுத்து போட்டுதார். அப்போ அன்றையிலிருந்து ஜான் கென்னத் யாருக்கு சொந்தமாக மாறிட்டாரு, சாத்தானுக்கு. இதை எதுக்கு சொல்றேன்னா அப்போ இன்னைக்கு என்ன சொல்ல வரார் ஆண்டவர், என்ன சொல்றாருன்னா, சாத்தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பா, ஆனா எதை எடுத்துக்குவா, ஜீவனை எடுத்துக்குவா, உசுரை எடுத்துக்குவா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஏன்னா ஜான் கென்னத்தினுடைய உசுரு சாத்தான் கையில போயிடுச்சுன்னா, சாத்தான் ஜான் கென்னத்தை எப்படி இயக்குறாரோ, உட்கார்னு அதுதான் சாத்தானின் அடிமைத்தானோ, அதுதான் என்னது, சாத்தானினுடைய அடிமைத்தனம், அதுதான் சாத்தான். அதாவது இன்னைக்கு சாத்தான் அதை கொடுக்குறாங்க, இதை கொடுக்குறாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி எல்லாமே கொடுப்பா, ஆனா முழு கண்ட்ரோலை யாருக்குள்ள வச்சிருப்பா, சாத்தான் அவனுக்குள்ள வச்சிருப்பா. இன்றைக்கு அந்த சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தா. நல்ல கரந்தட்டுமா, அந்த சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து, சத்துருடைய சகல வல்லமைகளிலிருந்து விடுதலையாக்க, அது சத்துருவின் கையிலிருந்து மீட்டெடுக்கத்தக்கதாய்